கட் பண்ணக்கூடாது, நான் பேசுறத கட் பண்ணக்கூடாது. இது கேரளால நடக்கிறது சொல்றீங்க, என்ன நடக்கிறதோ இது நல்லதுக்கே நடக்குது. இப்ப இண்டஸ்ட்ரியோட மானமே போச்சுங்க. ஒரு 2019 கொடுக்கப்பட்ட ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் இப்பதான் வெளியே வருது. அப்போ இவ்வளவு நாளா ஏன் இந்த ஃபைல் இந்த ரிப்போர்ட் பெண்டிங்ல இருந்தது? பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் அடிபட்டிருக்குங்கிறதுல நடிகர் சங்கத்துக்கு போறதுக்கே பயமா இருக்கு. விஜய் சொல்லுவாரு, அஜித் சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் சொல்லுவாங்க. 90 வயசுல வர்றது பெண்களையும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா பார்க்கிற பல ஆண்கள் சினிமா துறையில் இருக்காங்க. கேரளாவில் நடிகைகள் பல்வேறு பாலியல் புகார்களை பிரபலமான நடிகர்கள் மீது செலுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூண்டோடு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய 17 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழ் திரையுலகிலும் இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறதா என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல நடிகை மற்றும் தொகுப்பாளர், ஒரு சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடியவர், திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். கேரளாவில் வரக்கூடிய இந்த புகார்கள் அப்படிங்கிறது ஒரு சராசரியான ஒரு சாதாரண ஒரு 2ஆம் கட்ட நடிகர்கள் கூட இல்லை, பிரபலமான நடிகர்கள். இது என்ன காரணம்? ஆண்டாண்டு காலமா இப்படிதான் நிகழுதா? இந்த 2ஆம் கட்ட நடிகர்கள்னு சொல்றதே தப்பு. என்னன்னா, நடிகர்கள் நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் இல்லையா, இதுதான் இந்த பவர் கிரியேட் ஆகிறது. நம்ம தான் அவங்களுக்கு இந்த பவரை கொடுக்கறோம். இந்த முன்னிலை நடிகர்கள் மற்றவங்கள்லாம் அடுத்த கட்ட நடிகர்கள்னு நம்மளே தெரியாம சொசைட்டியா இண்டஸ்ட்ரியா நம்ம அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை, ஹையரார்கி, அதை நம்ம ஏற்படுத்துறோம். அந்த இன்இக்வாலிட்டியை நம்ம தான் ஏற்படுத்துறோம். அது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கட் பண்ணக்கூடாது, நான் பேசுறத கட் பண்ணக்கூடாது. நடிகை சொன்னீங்க, சமூக அக்கறை உள்ளவர் சொன்னீங்க, தொகுப்பாளர் சொன்னீங்க. நான் ஒரு இயக்குனர். 5 படங்கள் நேஷனல் ரெக்கக்னிஷன், இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன்ஸ் கிடைச்ச படங்களை நான் இயக்கி இருக்கேன். அது ஒரு பெண் அதை செய்யும் போது, ஒரு பெண் டெக்னீஷியனா இருக்கும்போது நம்ம அந்த பெண்ணை நடிகையா பார்க்க விரும்புறோமே ஒழிய ஒரு டெக்னீஷியனா பார்க்க விரும்புறது இல்லை. அது நம்ம தெரியாம பண்ணுறது விஷயம். 5 படங்கள் இயக்கியிருக்கேன். அப்போ நீங்க முதல்ல என்ன இயக்குனராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதில் தான் நான் பெருமைப்படுறேன். அது என்னோட, பிகாஸ் இயக்குனருங்கிறது ஒரு சாதாரணமான இது கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு யூ கிரியேட் அ வேர்ல்டு, ஒரு ஒரு உலகத்தை உருவாக்குறது ஒரு விஷயம். அந்த அந்த மரியாதையை அந்த இயக்குனருக்கு நீங்க கொடுக்கணும். எஸ் எஸ். அடுத்தது, இப்போ இது கேரளால நடக்கிறது சொல்றீங்க, என்ன நடக்கிறதோ இது நல்லதுக்கே நடக்குது. இது நீங்க எப்படி பார்க்கணும்னா, கேரளால மட்டும்தான் நடக்கிறதா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லையா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இல்லையா, கன்னடா இண்டஸ்ட்ரியில் இல்லையா கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு டாக்டருக்கு நடந்த சம்பவத்தை வச்சு பாருங்க. நேற்று பேப்பர் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் நடந்திருக்கு, ட்ரெயினில் நடந்திருக்கு. என்னோட ஷோலையா எத்தனையோ ஃபேமிலிக்குள்ள பெண்களும் குழந்தைகளும் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அப்போ இது எல்லா இடத்தையுமே நடக்குது. கேரளா இண்டஸ்ட்ரி அது தைரியமாக இப்போது வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் சினிமாவில் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா, பெண் வெளியே பேசினா நீ பேசாம இரு. அது குழந்தையானாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. குழந்தையானா அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, வெளியே போய் சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், சொல்லாதே. ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்தால் வெளியே சொன்னால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, இப்போ கேரளா இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஆகுறது? அப்படியாப்பட்ட படங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு படம் பண்ணுறோன்னா இதே சப்ஜெக்டை 30 வருஷம் முன்னாடி அவங்க செஞ்சுருப்பாங்க. என்னது அறம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாட ஷாலினி நடிச்ச படம் 20 வருஷம் முன்னாலே கேரளாவில் அந்த மாதிரி ஒரு படம் வந்தாச்சு. அந்த மாதிரி தான் ஒன்று. இப்போ மீமின்னு ஹிந்தியில் ஒரு படம் வந்தது. அந்த படம் சரோகசி பற்றி, இந்த வாடகை தாய் பிரச்சனை. அது தசரதம்னு சூப்பர் ஹிட் ஃபிலிம். மோகன்லாலும் நம்ம ரேகா ஆக்டர் அவங்கெல்லாம் நடித்த படம் 25 வருஷம் முன்னாடி வந்தாச்சு. அந்த மாதிரி எல்லாமே முன்னாடியே பண்ணுறது ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ இண்டஸ்ட்ரியோட மானமே போச்சுங்கிற நிலைமையில நிற்கிறதா, அத்தனை லீட் ஆக்டர்ஸ் மேலேயும், அத்தனை அசோசியேஷனில் இருக்கிற டாப் பீப்புள் மேலேயும் பழி வந்துருச்சு.
அதுக்காக பெண்கள் வாய மூடிட்டு சும்மா இருக்கணுமா? நாங்க சொல்லுவோம்னு வெளியே வந்திருக்காங்க. ஸோ மைண்ட் செட் மாறணும். சொல்றது பெண்களை அவமானப்படுத்துறத விட்டுட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது கேரளாவில் மட்டும் கிடையாது. ஆஸ் ஆல்வேஸ் கேரளா ஒரு முடிவுக்கான துவக்கத்தை குறிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். அதாவது ஒரு முடிவுக்கான ஒரு தொடக்கம்னு சொன்னாலும் கூட ஒரு 2019 கொடுக்கப்பட்ட ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் இப்பதான் வெளியே வருது. அப்போ இவ்வளவு நாளா ஏன் இந்த ஃபைல் இந்த ரிப்போர்ட் பெண்டிங்ல இருந்தது? இப்ப வேற ஏதாவது இதுல காரணம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஆக்சுவலி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரல் டிலே எதனால வந்ததுன்னு நான் வெளியே உட்காந்து சொல்ல முடியாது. இதுல பாலிடிக்ஸை நம்ம கலக்காம பார்க்கணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் குறை அந்த ஆப்போசிஷன் குறை சொல்லுவாங்க, அந்த பக்கம் இருக்கிறத பார்ட்டி குறை சொல்லுவாங்க, இவங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. டெஃபினட்டா பவர் பிளே இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் அடிபட்டிருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. அப்ப அது வெளியே வந்தா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாகும்? ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பயங்கர டேர்ன் ஓவர் இருக்கிற, இன்கம் டேக்ஸ் நிறைய பே பண்ணுற, கஜானாவை நிறைக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. அது ஸ்ட்ரக்சர்டா இல்லை, அது ஆர்கனைஸ்டா இல்லைங்கிறது உண்மை. ஆனால் அதில் இருக்கிறது ஆளுங்களுக்கு பவர் இருக்கு, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, டாப் கவர்மெண்ட் லெவல் வரைக்கும் இருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு ரகசியம் இல்லையா? ஸோ அது உள்ள என்ன நடந்திருக்குன்னு நான் இங்கே உட்காந்து இது பண்ண முடியாது. ஆனா WCC தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, ஈவன் தோ சில பேராகிராஃப்ஸ் சில பேஜஸ் எல்லாம் ரிட்ராக்ட் ஆயிருக்கு, எல்லாம் முழுமையா வெளியே வரலன்னா கூட இது வெளியே வந்திருக்குங்கிறதே ஒரு பெரிய சாதனை. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில இது வரும்போது தான் நிறைய நடிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் நிறைய இருக்கு, தெலுங்குல இருக்கு, தமிழ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நான் சொல்றேனே, ஸ்கூல்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் காலேஜஸ்லையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஜுடிஷியரியில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது நடக்கும்போது தமிழ் சினிமாவில் இருக்காதா? ஏன் சொல்லட்டுமே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். நீங்க இப்போ வந்த புகார்கள் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற முன்னணியில் இருக்கிற ஹீரோஸ் மேலேயோ டிரெக்டர்ஸ் மேலேயோ பழி வந்திருக்கா கேரளாலேயே? இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மேலதான் பழி வந்திருக்கு. ஏன் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எதனால? ஏன்னா இன்னைக்கு ஜெனரேஷன்ல செக்ஸுங்கிறது பெரிய ஒரு மகா பாபமோ இல்ல அது ஒரு டாபுவோ, அதனால அவங்களோட இமேஜ் போகுன்னு நினைக்கிறதோ ஜெனரேஷன் கிடையாது. இந்த ஜெனரேஷன் தாரித்திரம் இல்லை, ஸ்கேர்சிட்டி இல்லை. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, அவங்களுக்கு லிவிங் டுகெதர் இருக்கு, அவங்க ஓப்பனா அவங்களோட செக்ஸ் லைஃபை பத்தி, செக்ஷுவாலிட்டியை பத்தி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் அப்படி இருக்கல. அவங்களுக்கு ஒளிவு மறைவா இமேஜ் பாதிக்காம பல விஷயங்கள் பண்ண வேண்டியதான சூழல் இருந்தது. பெண்களுக்கு வெளியே ஏதாவது சொன்னா அவங்களுக்கு தான் அவமானங்கிற ஒரு சூழலும் இருந்தது. இதனால பவர் அந்த மாதிரி ஆளுங்க கையில போச்சு. டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்ப குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன், ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ல. இன்னைக்கு காலையில கூட நடிகர் விஷால் பேசுறப்ப என்ன சொல்றாரு, இப்ப கேரளா மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஹேமா கமிஷன் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாரு. கொண்டு வரப்பட்டா என்னவா? முதல்ல நடிகர் சங்கத்தை ஒழுங்கா செயல்பட சொல்லுங்க. அதே வெளியில ஒரு நடிகையா ஏதாவது பிரச்சனை வந்தா நடிகர் சங்கத்துக்கு போறதுக்கே பயமா இருக்கு. அதுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுதானே இப்ப அம்மால ஆச்சு. பவர் குரூப், நான் உன் முதுக சொறிகிறேன், நீ என் முதுக சொறி, நான் இந்த பக்கம் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ என்ன காட்டி கொடுக்காதே, நான் என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு பேசுறாங்கன்னு தான் சொல்றாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பிரச்சனை ஒரு நடிகைக்கு வந்தா நடிகர் சங்கத்துக்கு போய் நிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கா? அங்க மோகன்லால் ரிசைன் பண்ணிட்டாரு. சித்திக் மேல இப்படி ஒரு பழி வந்திருக்கு. இவங்கெல்லாம் ஒரு ஜெனரேஷன்ல சார்ந்த ஆக்டர்ஸ். அதே ஜெனரேஷன்ல சார்ந்த பல முன்னணி நடிகர்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்க சொல்லட்டுமே, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னோட டைம்ல பார்த்ததில்லை, நான் செஞ்சதில்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரி கிளீன், பெண்களை பாலியல் ரீதியா சுரண்டல,
இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னா அந்த டைம்ல இருந்த டிரெக்டர்ஸும் பாரதி ராஜா சார் உள்பட வந்து சொல்லட்டுமே, சொல்லுவாங்களா? ஆமா, பெண்களை நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஏன்னா பெண்கள் ஆர் சர்வைவர்ஸ். ஏன்னா அவங்க வந்து பேசினா இந்த சொசைட்டி அவங்கள தான் குறை சொல்லும். நீங்க ஆண்கள் உங்க கையில இருக்குது. நீங்க இன்னைக்கு சொல்லுவாங்க எனக்கு பாரஞ்சித்தையோ இல்லைன்னா மாரி செல்வராஜ்டையோ இல்லைன்னா பாண்டியராஜ் அவர்கள்ட்டையோ இல்லைன்னா அறிவழகன்ட்டையோ ஏஎல் விஜய்ட்டையோ போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க பாலியல் ரீதியா யாரையும் சுரண்டறதில்ல, தைரியமா சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒருத்தர் நாங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது எங்களோட பர்சனல் லைஃப், அதை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். ஆனா பவரை வச்சு என்னோட பதவியை வச்சு எனக்கு காசு பண்ணறதுக்கான இது இருக்கு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சுரண்டல்கள் பண்ண மாட்டேன்னு தைரியமா சொல்லுவாங்க. சூர்யா சொல்லுவாரு, கார்த்தி சொல்லுவாரு, சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, வேற யாரு இன்னைக்கு அவர் பேர் என்னது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆக்டர், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அருள் இல்ல நம்ம டாலா இருப்பாரு இப்ப கூட அருள் நிதி சொல்லுவாரு, விஜய் சொல்லுவாரு, அஜித் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வந்து சொல்லுங்க. நான் சொல்றது ரிலேஷன்ஷிப் கிடையாது, அது கரெக்டா புரிஞ்சுங்க. இந்த ஆக்டர் வந்து இந்த செக்ஷுவல் ஃபேவர் பண்ணினாதான், இந்த ஆக்ட்ரஸ் இந்த செக்ஷுவல் ஃபேவர் பண்ணினாதான் நான் இவங்களை காசு பண்ண விடுவேன்னு இந்த நடிகர் யாரும் அப்படி கேள்வி தைரியமா வந்து இப்ப பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காருல்ல, இல்ல நான் வந்து பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு டோவினோ தோமஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப பாருங்களேன், அந்த காலத்துல ஒரு ஜென்டில்மேன் படத்துல பாடல்களா இருக்கட்டும் காட்சிகளா இருக்கட்டும் பெண்களை எவ்வளோ இழிவா அதுல இருக்கிறது, அந்த ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த முறுக்கு பண்ணறது இடத்துலயா இருக்கட்டும். அதே மாதிரி கமல் சரோட ராஜா கைய வச்சா அது ராங்கா போறதில்ல, அந்த பாடல்ல இருக்கிறது வரிகள் பாத்தீங்கன்னா பெண்களையும் காரையும் ஒப்பிட்டு கொண்டவனை போய் சேரும், சிறுசு என்றாலும் பெருசு என்றாலும் சொகுசு என் மேலதான், அது ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, சூடேறும் என்னெல்லாமோ வரும், அவ்வளோ கேவலமா இருக்கும். இன்னைக்கு அது பண்ண முடியாது. ஸ்டாக்கிங், ஒரு பெண்ணு பின்னாலேயே போய் அவளை கோக்ஸ் பண்ணுறது, அவளை கரெக்ட் பண்றேன்னு சொல்றது தனுஷ் படங்கள்ல நிறைய வரும் முன்னாடி. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்கள்ல வரும். போட்டு கிழிச்சிட்டாங்கல்ல, போட்டு மீடியாவே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. why are you encouraging stalking? இப்ப அந்த மாதிரி ஒரு காட்சி ஒருத்தரும் வைக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதே மாதிரி டிரெக்டர்ஸ், அன்னைக்கு அந்த ஒரு டிஸ்கஷன்ல கௌதம் மேனன் சொல்லிட்டு இருந்தாரு, வெற்றிமாறன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு சீன் எழுதினப்புறம் அதுல ஒரு பெண் இன்வால்வ் ஆச்சுன்னா இனி ஒரு பெண்ணிட்ட கொடுத்து இது கரெக்டா இருக்கா, இதுல ஏதாவது தவறா இருக்கான்னு கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க படத்துல அதை சேர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு யூனோ ஜாகிரதையா இருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க. நான் இப்ப சொன்ன பெயர்கள், நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் ஒர்க் பண்ணின செட்டில் இருக்கிறது விஷயம், எனக்கு பர்சனலா பக்கத்துல பார்த்த விஷயங்கள். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன். எனக்கு நான் சினிமாக்குள்ள வரது எனக்கு 42 வயசு தாண்டியாச்சு, 45 வயசுக்குள்ளதான் வந்தேன். இப்ப என்ன எல்லாருமே ஒரு அம்மாவை தான் பார்ப்பாங்க, ஓகே. ஆனா 90 வயசுல வர்றது பெண்களையும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா பாக்குற பல ஆண்கள் சினிமா துறையில இருக்காங்க. அது வந்து எனக்கு தமிழ் சினிமால டைரக்டர்ஸ்டேந்தோ இல்ல டாப் ஹீரோஸ்டேந்தோ அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு அப்ரோச் இருந்தது கிடையாது. வேற லெவல்ல 1-2 டயலாக்ஸ், 1-2 ஒரு தப்பான அப்ரோச் இருந்திருக்கு. அது அப்பவே அதை ஹேண்டில் பண்ணி அப்பவே முடிச்சு விட்டாச்சு. நீ எல்லாம் மேட்ரே கிடையாது, தூக்கி போட்டு மெச்சிடுவேன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவுதான். ஆனா மலையாளத்துல அப்படி கிடையாது. மலையாளத்துல இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதை பத்தி நான் ஓப்பனா பேசியிருக்கேன். அங்க அந்த பிரச்சனை இருந்தது, புரியுறதா?
ஸோ அதனால தான் இவ்வளோ தைரியமாக இந்த பேர்களை சொன்னேன். அதாவது சில இடங்கள்ல வந்து இந்த பெண்கள் தான் வந்து ஒரு வாய்ப்பு வேணும், நம்ம வாழ்க்கைக்காக இந்த ஒரு படத்துல நடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல சமரசம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அடுத்து ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னா அந்த பழியை வந்து போட்டுறாங்க அப்படிங்கறதும் இருக்கு. நீங்க எவ்வளோ நாளைக்கு தான் பெண்களையே கூட சொல்லுவீங்க? ஒரு பெண்ணை வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லும்போது அதுல இழக்க போறது அந்த பெண்ணு தான். ஏன்னா சொசைட்டி பார்க்கறது, வாய்ப்புகள் இழக்கிறதெல்லாம் அந்த பெண்ணு தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி சுரண்டல்கள் கம்மியாக இருக்குன்னு, இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு இந்த ஆக்டர்ஸோடெல்லாம் படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பெண்களை போய் நீங்கள் கேளுங்களேன், அவங்க இன்னொரு விதமாக சொல்லலாம். பிகாஸ் இப்போது சித்திக்கு இவ்வளோ மோசமான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. நான் சித்திக்கூட படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் அந்த டைரக்டர் என்கிட்ட வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை விட்டுட்டாரு செட்டில். நான் சொன்னேன், இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேச முடியாது, யூ ஹாவ் டு அப்பாலஜைஸ் சொன்னேன். அது பெரிய பிரச்சனையாச்சுல, நாளைக்கு நான் ஷூட்டிங்க்கு வர மாட்டேன்னு சொன்னேன். அப்போ சித்திக் வந்து என்கிட்ட சொன்னார், தைரியமாக இருங்க லக்ஷ்மி, இவன் எல்லாம் என்ன நினச்சிருக்கான், மற்றவங்களோட அம்மாக்களும் மற்றவங்களோட சகோதரிகளும் மற்றவங்களோட பெண்களும் வந்து இவனெல்லாம் கூப்பிட்டா போவாங்கன்னு நினச்சிருக்கானா இவன், தைரியமாக இருங்க, நாங்கெல்லாம் கூட இருக்கோம்னு சொன்னவர் சித்திக். அப்போ நான் சொல்ல முடியுமா, ஓ சித்திக் ரொம்ப நல்ல ஆளுன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. இன்னொரு பெண்ணு வேற விதமாக வந்து சொல்லியிருக்கா, அதனால அந்த பெண்ணை வந்து நான் குறை சொல்ல முடியாது. நான் வந்து அந்த பெண்ணுக்கு தான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன ஆக்டர்ஸோட பேரெல்லாம் நான் சொன்னேன், எனக்கு இதுதான் அனுபவம் சொல்கிறேன், இது என்னோட அனுபவம், நான் எங்கிட்ட கேட்கறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுதான் ஹேமா கமிஷன். ஒருத்தரை நம்பி ஒருத்தரை சொல்லறத வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரே ஆள்கிட்ட ரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்கள். அந்த கல்ச்சர் இருக்குல்ல, சினிமாக்குள்ள இருக்கிறது கல்ச்சர், அந்த கல்ச்சர் மாறணும். ஒரு 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 வேலைக்கு போகிறோம்னா, ஒரு பேங்க் வேலைக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாபுக்கு போகிறோன்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சினிமாவில் அப்படி கிடையாது. சினிமாவில் திறமை மட்டும் பேஸ் பண்ணி தான். அண்ட் டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ இவங்கள்ட்ட எல்லாம் அந்த பவர் இருக்குது. அவங்களுக்கு முடிவு பண்ணுறது பவர் இருக்குது. அந்த பவர் இருக்கிற இடத்துல தப்பான ஆளுங்க இருந்தாலோ இல்லை அந்த பவரை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாலோ பல பெண்கள் எஃபெக்ட் ஆவாங்க. அதனால தான் சினிமாவில் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ப்ரொஃபஷ்னல் ஆகணும்னா, இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஆகணும்னா, இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி நல்லா செயல்படணும்னா இதை வந்து ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆகணும். அதுக்கு ஹேமா கமிஷன் மாதிரி ஒரு கமிஷன், ஒரு 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 ரிப்போர்ட் தேவை. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கரெக்டிவ் மெஷர்ஸ், சும்மா நம்ம உட்காந்து பேசி இதை ஒரு சென்சேஷன் ஆக்கி மட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பல உண்மைகளை, பல ரகசியங்களை, பல ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. பாதிக்கப்பட்ட நடிகைகள் பக்கம் எப்போதும் லட்சுமி ராமகிருஷ்ணன் இருப்பார். பாதிக்கப்பட்ட நடிகைகள் பக்கத்தில் மட்டும் இல்லை, நடிகைகள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வாழறது, பெண்கள் எத்தனை ஆண்களும் இருக்காங்க, பாதிக்கப்பட்ட ஆண்களும் இருக்காங்க, முகம் தெரியாத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் தான் நான். ஏன்னா நடிகைகளை நம்ம சேனல்ஸை, நம்ம மீடியாலாம் நிறைய அட்டென்ஷன் ஆல்ரெடி கொடுக்குறோம்ல. அந்த அட்டென்ஷன் கிடைக்காத, நான் சொன்னேன்ல, அந்த அட்டென்ஷன் கிடைக்காத நிறைய பெண்கள் சினிமாக்குள்ளேயே இருக்காங்க. Voiceless people. I would like to be a voice of the voiceless. வணக்கம். Thank you so much. சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டேன். இல்ல, நல்லா போட்டோ நல்லா போட்டோ